ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட் பேட்சோடைய அப்டேட்டு. ஏன்னா டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற அப்டேட் கிடையாது. நம்ம டெஸ்ட்டு எப்படி இருக்குன்ற ஒரு அப்டேட் தான். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, டெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மறதின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனால் மறதியை எப்படி நம்ம முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு நம்ம மறதி கூட சண்டை போட முடியுமோ அந்தளவுக்கு சண்டை போட்டுருவோம். சண்டை போடுறதுனா எப்படி சண்டை போட முடியும்னா, உன்னை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஷார்ட்கட்டுங்கிறது யூனிட் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது கிடையாது. ஒரு பாடம் அப்படின்னா அந்த பாடத்தில் எந்த இடத்துலேருந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? எல்லா இடத்துலேருந்தும் ஒரு பாடத்தில் இருக்குன்றதுனாலலாம் கேள்வி கேட்டுற மாட்டாங்க. இப்படி தான் கேள்வி கேட்கணுன்ற ஒரு வரைமுறை ஒன்று இருக்குது. ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஏதாவது நமக்கு மறக்கிற மாதிரி தகவல் இருக்குதா, ஸோ அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் தான் அந்த ஷார்ட்கட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? மேக்ஸிமம் நமக்கு எதுவுமே மறக்கக்கூடாதுங்க, அவ்வளோதான். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி முக்கிய தலைப்புகளுக்கு 3 முறை முன்னுரிமை. நம்ம ஆல்ரெடி சிலபஸ் எப்படியெல்லாம் இம்பார்ட்டண்ட் யூனிட்டை நம்ம செலக்ட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் பார்த்தோம்னா ட்ரிபிள் ஸ்டாரு, டபுள் ஸ்டாரு, சிங்கிள் ஸ்டார் அப்படின்ற மெத்தடில் 3 வகையாக நம்ம புத்தகத்தை பிரிச்சிருப்போம். ட்ரிபிள் ஸ்டார் அப்படின்னா இது தெரியாமல் போகவே கூடாதுன்னு அர்த்தம். டபுள் ஸ்டார்னால் இதுவும் ரொம்ப முக்கியம்தான், ஆனால் ட்ரிபிள் ஸ்டாருக்கு அப்புறம் இதை கண்டிப்பாக முடிச்சிருக்கணுன்றது அர்த்தம். சிங்கிள் ஸ்டார் அப்படின்னா இதை நீங்கள் ஃபைனலாக ஏதோ ஒன்று புரியுது புரியல பட் படிச்சுட்டு போங்க அப்படின்றது அர்த்தம். அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த ட்ரிபிள் ஸ்டார் யூனிட்டுக்கு அதிக அளவு முக்கியத்துவத்தை கொடுக்க போகிறோம். ஏன்னா இது படிக்காமல் போகவே கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்போ அந்த யூனிட்டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரிவிஷனுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஹார்மோன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஹார்மோன் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு 6வது டெஸ்ட்டு திரும்பவும் அந்த ஹார்மோன் அப்படிங்கிற தலைப்பு வரும். அதே மாதிரி 15வது டெஸ்ட்டு அதுலேயும் ஹார்மோன் அப்படிங்கிற தலைப்பு வரும். ஏன் அப்படின்னா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறது ட்ரிபிள் ஸ்டார். ஓகேவா? எல்லாத்தையும் படிக்க போகிறோங்கிறது இங்கே கிடையாது. எது தேவையோ அதை மட்டும்தான் படிக்க போகிறோம். எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னா நமக்கு 5 வருஷத்துக்கு படிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். எதை படிக்கணும்னு செலக்டடாக படித்தோம் அப்படின்னா அதிகபட்சம் 1 வருஷன்றது போதும். அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இனப்பெருக்கம்னு ஒரு தலைப்பு வருதுன்னா 6வது டெஸ்ட்டில் வரும், 15வது டெஸ்ட்டில் வரும். ஸோ ட்ரிபிள் ஸ்டார் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம அதை ரிவிஷனும் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இங்கே டெஸ்ட் எழுதிட்டு போயிட்டு அப்படியே என்ன பண்ணுவோம், அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம், அது அப்படியே மறந்து போயிடும். அந்த இது நம்மள்கிட்ட இல்லை. நம்மள்கிட்ட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவிஷனையும் அதில் கொண்டுட்டு போக போகிறோம் 3 முறை. ஓகேவா? அதே மாதிரி கேள்வித்தாள்களுக்கு ஏற்கனவே எழுதிய கேள்விகளை திருப்புதல். நம்ம குறைஞ்சது ஒரு 10 டெஸ்ட் எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். 10 டெஸ்ட்டுக்கு எவ்வளோ ஆச்சு, 2000 கொஸ்டின் ஆச்சு. அந்த 2000 கொஸ்டினை படிச்சுட்டு வர சொல்லி, ஸோ அதுலேருந்து ஒரு டெஸ்ட்டு. ஓகேவா? ஏன்னா நம்ம புது டாபிக் அப்படின்றது நம்மளுடைய நோக்கமே கிடையாது. நம்மளுடைய டாபிக் என்னென்னா இங்கே ஃபுல்லாகவே படித்த விஷயத்த மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறோம் கடைசி வரைக்கும். கடைசி வரைக்கும்னா எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும். ஓகேவா? ஏற்கனவே எழுதிய கேள்விகளை திருப்புதல். ஆல்ரெடி டெஸ்ட் எழுதிருப்போம்ல, அதாவது ஒரு 10 டெஸ்ட்டு செட்டு மாதிரி வச்சுக்க வேண்டியதான். ஒரு 10 டெஸ்ட் எழுதிட்டோம்னா 2000 கேள்வி ஆச்சு. 11வது டெஸ்ட்டு அந்த 2000 கேள்வியிலேருந்து தான் 200 கேள்வி வரப்போகுது அப்படிங்கிற அடிப்படையிலையும் இருக்கும். ஏன்னா இங்கே ரிவிஷன் முக்கியம் குமார். ஓகேவா? அடுத்தது மேக்ஸ். என்னென்னா மேக்ஸ் ஏதோ கடமைக்கெலாம் கொண்டுட்டு போகிறதில்ல. ஒவ்வொரு டாபிக் ஏற்ற மாதிரி நம்ம டைம் கொடுக்கணும். இப்போ 2 நாளைக்கு ஒன்ஸ் நம்ம எல்சிஎம் வச்சு முடிச்சிடலாம். உதாரணத்துக்கு எல்சிஎம் அப்படிங்கிற டாபிக் படிக்கிறதுக்கு 2 நாள் போதும். ஓகேவா? அதே மாதிரி இந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கும் 2 நாள் போதும். ஆனால் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2 நாளெல்லாம் தாராளமாக முடிக்கவே முடியாது. எவ்வளோ நாள் ஆகும்னா குறைஞ்சது பாதி. ஏன்னா சிம்பிளிஃபிகேஷனில் மாடல் ஏகப்பட்ட மாடல். ஓகேவா? அது ரொம்ப பெரிய டாப்பிக்கு. இருந்தாலும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறதுக்கே குறைஞ்சது 1 வாரம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை ஒரு 3 டைப்பாக பிரித்து, இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் நிறைய டைப் இருக்குல்ல, பாட்மாஸ் ரூல் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அல்ஜிப்ரா அந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம், தனித்தனியாக பிரித்து ஒரு 3 டைப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிக்க போகிறோம். ஓகேவா? அதேமாதிரி மேக்ஸில் எந்தெந்த டாப்பிக்கு எவ்வளோ வேல்யூங்கிறது இருக்குது. ஏன்னா இப்போ மென்சுரேஷன் டாப்பிக்கும் டைம் அண்ட் ஒர்க்குன்றது நமக்கு ஒன்றும் கிடையாது. மென்சுரேஷன்லேருந்து ஒரு கொஷின் கேட்டாங்கனாலும் அது 1.5 மார்க்கு தான். அதே மாதிரி எல்சிஎம்லேருந்து 1.5 மார்க்கு தான். ஆனால் ரெண்டுமே படிக்கும்போது 2மே ஈக்குவல் அப்படின்றது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா மென்சுரேஷன் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும்.
இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், அதுக்கு கொஞ்சம் கூடுதல் டைம் கொடுத்து அந்த மாதிரியும் கொண்டுட்டு போகிறோம். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ்னு பார்க்கும்போது பொது அறிவு நிறையா படிக்க போகிறதே கிடையாது. இதை பொறுத்தவரை நம்ம நிறைய தேடி 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 படிக்க போகிறதே கிடையாது. சிறிய அளவு படிப்பு பெரிய அளவு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போகிறது அந்த ட்ரிபிள் ஸ்டாரு அண்ட் டபுள் ஸ்டார். ஓகேவா, நம்மளே வந்து சிங்கிள் ஸ்டாரை வந்து கடைசி ஆப்ஷனாக தான் வைக்க போகிறோம். ஓகேவா, அப்போ கொஞ்சமாக தான் படிக்க போகிறோம். கொஞ்சமாக படித்தாலும் நிறைய ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்படி தான் இருக்கும். திருப்புதல் முறை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக 100 பாடங்களை செலக்ட் பண்ணி அந்த பாடங்களை வந்து ரிப்பீட்டடாக கேட்குற மாதிரி. ரிப்பீட்டட்னால் அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு அப்படியே கொடுக்கறது கிடையாது. அடுத்த டெஸ்ட்லேருந்து ஒரு 5-6 டெஸ்ட்டு புதுசாகவே போயிட்டுருக்கோம். 6வது டெஸ்ட்டு திரும்ப எங்கேயோ படித்த ஒரு டாப்பிக்கு திரும்ப நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது உள்ளே வந்து சிலபஸில் ஆட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த ஏரியாங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அடுத்தது என்னென்னா, பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரிக் இருக்குல்ல. ஸோ அந்த ட்ரிக்ஸையும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் உள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மெத்தடையும் அதில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஓகேவா, ஏன்னா ட்ரிக்ஸ் அப்படின்றது ரொம்ப நமக்கு செட் ஆகலைனாலும் ஒன்றுமே தெரில நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த ட்ரிக்ஸையும் இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சில கேள்விகள் இடம்பெறும். ஓகேவா, முக்கியமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக தான் படிக்க போகிறோம். ஆனால் என்ன பண்ண போகிறோம், நிறைய படிக்க போகிறது கிடையாது. அதனால் இங்கே கொஞ்சம் தான், ரொம்ப கொஞ்சோண்டு தான் படிக்க போகிறோம். ஆனால் என்ன பண்ண போகிறோம், தெளிவாக படிக்க போகிறோம். நிறைய ரிவிஷன் பண்ண போகிறோம். எந்தெந்த ஏரியாவில் கை வைப்பாங்க, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுக்கிறவங்க எந்தெந்த ஏரியாவில் கை வைப்பாங்க அப்படின்ற மெத்தடில் தான் நம்ம கொஸ்டினே எடுக்க போகிறோம். அதே மாதிரி என்ன போயிட்டே இருக்குது. சரி, இந்த மாதிரி நம்ம கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வீரன் தன்னை வெற்றியாளனாக நிரூபித்த தருணம். இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கிடைத்து விடும். ஓகேவா, அதனால் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படின்றத நம்ம தாராளமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி தான் இருக்கும் நம்ம டெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தோம்னா நம்ம இன்னும் ரொம்பவே முக்கியம் கொடுக்க போகிறோம். ஏன்னா முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் படிச்சுட்டு போகிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. தமிழ் அதுக்குன்னு படிக்காமல் போகிறது வந்து படிக்காமல் போகணுன்னுலாம் நான் சொல்ல வரல. ஜிஎஸ்சில் தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு நிறைய ட்விஸ்டெல்லாம் வரும். ஸோ அதனால் அந்த மெத்தடில் நம்ம எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த டெஸ்ட் பேட்சாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு அப்டேட்டோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.